ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் இப்போ கோட் படத்துலேயே ஆக்டிங் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இவர் ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன அப்டேட்டிங் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட துப்பாக்கி படம் போலவே தான் கோட் மூவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. துப்பாக்கி படம் போலவே தான் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் எல்லாமே இந்த கோட் மூவியில் கலந்துருக்குன்ற போலவும் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் வசனங்கள் எல்லாமே சும்மா தெறிக்க விட்டுற அளவுக்கு பேசியிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. இவர் பேசின வசனங்கள் எல்லாமே மூவியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படும் சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி இந்த கோட் மூவி செப்டம்பர் 5க்கு தேட்டருக்கு வரது மட்டும் இல்லாமல் மே மந்த்துக்கு மேலே அந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேன் இண்டியா வயசில் சஸ்பென்ஸ் கலந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியை தளபதியுடைய ஆக்டிங்கில் வர செப்டம்பர் 5க்கு தேட்டரில் பார்க்க போகிறோம். விஜி மகேந்திரனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டரும் இந்த மூவியில் துப்பாக்கி போலவே அமையும் நினைக்கிறேன். மணிரத்னமுடைய டைரக்ஷனில் கமல்ஹாசனுடைய ஆக்டிங்கில் தக் லைஃப் மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு தான் இப்போ ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இதனுடைய 2வது கட்ட படப்பிடிப்பு எல்லாமே ராஜஸ்தானில் ஆரம்பிக்க போகிறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக்கச்சவந்த வானதுக்கு அப்புறம் சிம்பு கூட ஒரு நல்ல ஃபில்மாக இந்த தக் லைஃப் மூவி அமையுன்ற போல மணிரத்னம் அவர்களே அப்டேட் கொடுத்துருக்காரு. தக் லைஃப் மூவி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கமல்ஹாசனுடைய ஆக்டிங்கில் தான் தயாராகிட்டு இருக்கா. 2025 ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் இந்த மூவியை தேட்டரில் பார்க்க போகிறோமே. கிட்டத்தட்ட 2 பக்கமாக தயாராகமான எல்லாருமே ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் போல் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், செகண்ட் பாகமும் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ஏற்படுத்துச்சு. இந்த தக் லைஃப் மூவி 2 பக்கமாக தயாராச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ரெஸ்பான்ஸோட தான் 2 பக்கத்தையும் தயாரிப்போம் அப்படின்ற போலவும் ஒரு சில அப்டேட் எல்லாமே டைரக்ஷன் சைட்லேருந்து போய்கிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வரப்போகிற மூவி தான் புஷ்பாவுடைய 2வது பாகம். சவுத் இண்டியாஸை பொறுத்த அளவுக்கு இந்த மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. நார்த் இந்தியா வயசுலையும் இப்போ 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மூவிக்கு ரிலீஸுக்கு முன்னாடியே ஏற்பட்டு இருக்கா. அக்யூரேட் அப்படின்ற ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக 200 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்களே. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸும் ஆக போகுது. நார்த் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போவே 200 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக 200லேருந்து 300 கோடி ரூபா வரைக்குமே என்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸையும் எதிர்பார்க்கலாம். விஷ்ணு மஞ்சாவோட ஆக்டிங்கில் இப்போ கண்ணப்பன் மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக இந்த மூவியில் பிரபாஸ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. ஆனால் சிவன் கேரக்டரில் இவர் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் அப்படின்ற போல ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக இந்த மூவியில் சிவன் கேரக்டரில் பிரபாஸ் அவர்கள் ஆக்டிங் பண்ணலை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை வேறு ஏதாவது கேரக்டரில் இந்த மூவியில் இவர் ஆக்டிங் பண்ணுறாருன்னு நினைக்கிறேனே. இதுக்கப்புறம் விஷ்ணு கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு சில காட் கேரக்டர் எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்கு. இந்த கண்ணப்பன் மூவியில் பிரபாஸ் அவர்கள் எந்த ரோலில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஒருவேளை இந்த மூவியில் இருக்க ஏதோ ஒரு சின்ன ப்ரோமோவோ அப்படி இல்லைனா ஏதோ ஃபோஸ்டோ ரிலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக தெரியும். பாலாவுடைய டைரக்ஷனில் அருண் விஜய் ஆக்டிங் பண்ணியிருந்த வனகான் மூவியோடைய டோட்டல் ஷூட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக இந்த மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. பாலாவுடைய மூவினாலே தெரியும் வில்லேஜ் கலந்தா பயங்கர ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் மேக் பண்ணுவார்னு. இது மட்டும் இல்லாமல் ஆக்டிங்கை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்ல, அவருடைய மூவிஸ் எல்லாமே சும்மா பிச்சு தின்ற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே வனவான் மூவிலேருந்து ஒரு சின்ன டீசரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அருண் விஜயோட ஆக்டிங்கில் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டீசரும். இப்போ இந்த மூவியோட டோட்டல் ஷூட்டுமே கம்ப்ளீட் ஆகி எனக்கு தெரிஞ்சு சம்மருக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு கூட வரலாம். அப்படி இல்லைனா ஆகஸ்ட் மந்தில் இந்த மூவியை பிளான் போட்டு தேட்டர் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. சீக்கிரமாகவே இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக பாலா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கவினுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்க மூவினா அவருடைய ஸ்டார் மூவி தான். மே 10க்கு இந்த மூவி வேர்ல்டு வைடாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்னுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. இப்போ மே 10க்கு இந்த மூவி தேட்டர் கொண்டு வரதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கவினுடைய ஆக்டிங்கில் கிட்டத்தட்ட டாடா மூவி போலவே தான் இந்த ஸ்டார் மூவி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த மாதிரி இருக்க போதுன்னு மே 10க்கு தேட்டரில் தெரிஞ்சிடும். ஸ்டாய் சீனிவாஸோடைய ஆக்டிங்கில் பகவத் கேசரி மூவிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி மேக் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கௌசிக் பகல்பாடியோட டைரக்ஷனில் அஜினேஷ் லோகநாதன் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவி தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சாய் ஸ்ரீனிவாசனுடைய ஆக்டிங்கில் 11வது மூவியாக இந்த மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக மேக் ஆகிறதுனால கண்டிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி எடுத்து தான் இது வரைக்கும் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. அதுபோல் இவருடைய 11வது மூவியும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன்.